அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவருக்கு மாத்திரமே. வணக்கத்துக்குரியவர் அந்த ஒரு கடவுளை தவிர வேறு இணை தெய்வங்கள் இல்லை என்று சாட்சி கூறியவனாக அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வலக்கத் லரப்னா லின்னாசி ஃபீ ஹாதல் குர்ஆனி மின் குல்லி மதலல் லஅல்லக்கும் யததக்கரும். இது சூரத்துல் ஜுமர் 39வது அத்தியாயத்தில் 27வது வசனம். We have cited for the people every kind of examples in the Quran. We have cited for the people every kind of example in this Quran that they may take heed. இந்த குரானில் ஒவ்வொரு வகையான உதாரணத்தையும் மக்களுக்காக நாம் எடுத்துரைத்துள்ளோம், அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு. இதுதான் அரபி, தமிழ், இங்கிலீஷ். இன்னைக்கு அந்த டேக் ஹீடுங்கிற அந்த வார்த்தை அல்லாஹ் எப்படிலாம் சில உதாரணங்களா சொல்லியிருக்காங்க, சில பாடங்களா சொல்லியிருக்கிறாங்க, சில அறிவுறுத்தல்களா சொல்லியிருக்கிறாங்க, சில கேள்விகள் கேட்கிறாங்க, சில எச்சரிக்கைகள் பண்றாங்க. இந்த வார்த்தையை வச்சு டேக் ஹீடுங்கிற ஒரே வார்த்தை தான். எத்ததக்கரும். பொதுவா நம்ம கவனத்துல எடுத்துக்கணும்னா என்ன சொல்லுவோம்? ஆசிரியர் வகுப்புல சொல்வாரு, கணித பாடமா இதை கவனமா பார்த்துக்கப்பா, இந்த ஃபார்முலாவை மறந்துடாத, அதை கவனத்துல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம ஹெல்மெட் போடாம போனோம்னு வைங்களேன், கவனமா போவோம், போலீஸ்காரன் நிற்கிறானா ஏன்னா ஃபைன் போட்டுருவான். இப்படி நம்ம சில நேரம் கரண்ட் போயிரும்பா ரொம்ப கவனமா இரு, புதுசா ஒரு இடத்துக்கு போறியா ரொம்ப கவனமா இரு, நம்ம பிள்ளைங்களையோ இல்ல பெரியவங்க நம்மளையோ இந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். நல்லா திருப்பி 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 இந்த வார்த்தையை பயன்படுத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. முதல்ல அல்லாஹ் ஏன் இந்த கவனத்துல எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. அந்த எச்சரிக்கையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 கேள்விகள், 5 இடத்துல இதை வச்சு 5 கேள்விகள் கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் பதில பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதாவது நமக்கு தெரியும், நம்ப மறுப்பவர்களும் நன்றி கெட்டவர்களும் நிச்சயமா நரகத்துக்கு தான் போவாங்க. அதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? அது வசனம் அல்-ஃபாத்திர் அந்த அத்தியாயத்துல 35, 36, 37 சொல்றாங்க. அங்கே அவர்கள் அலறுவார்களாம், எங்கள் ரட்சகரே இங்கிருந்து எங்களை கொஞ்சம் வெளியேற்றினா நாங்க ஏற்கனவே செய்து கொண்டிருந்த காரியங்களுக்கு பதிலாக நன்னறியான காரியங்களை நாங்க செஞ்சிருவோம். கவனத்தில் எடுத்து அல்லாஹ் இவங்க அப்படி அலறுவாங்க. எப்படி? இந்த மாதிரி கொஞ்சம் வெளியேற்றிருங்க, நாங்க ஏற்கனவே செஞ்சது இல்லாம நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சிருவோம். அல்லாஹ் பதில் சொல்றாங்க. அதுக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தொடர்ந்த நினைவூட்டல்களுடன் ஒரு வாழ்க்கை முழுவதுமான வாய்ப்பை உங்களுக்கு நான் தரவில்லையா? எச்சரிப்பவரை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? எனவே விளைவுகளை சுவையுங்கள். எஸ்கேப்பே கிடையாது. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் கொஞ்ச நாள் சொர்க்கத்துக்கு படி திருப்பி நரகத்துக்கு படி திருப்பி சொர்க்கத்துக்கு போகணும், கிடையவே கிடையாது. இந்த இடத்துலயும் இந்த வார்த்தை தான் எல்லாம் உபயோகித்திருக்காங்க. கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு தொடர்ந்த நினைவூட்டல்களுடன் ஒரு வாழ்க்கை முழுவதுமான வாய்ப்பை உங்களுக்கு நாம் தரவில்லையா? எச்சரிப்பவர்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? எனவே விளைவுகளை சுவையுங்கள். வரம்பு மீறியவர்கள் தங்களுக்கு உதவி செய்ய எவரையும் கொண்டிருக்க மாட்டார்கள். சூரா 35ல் 3 வசனம் இது. இப்ப அல்லாஹ் கேட்கிற அந்த 5 கேள்வி இதே வார்த்தையை வச்சு டேக் ஹீட், நீங்க நல்லுணர்வு பெறணும், கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு. அதாவது அறிவு எல்லாருக்குமே இருக்குங்க, அறிவு இல்லாதவங்க யாருமே கிடையாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் இதெல்லாம் கையில் இருக்கும்போது எதை கேளுங்க யாருனாலும் கண்டுபிடிச்சு உடனே சொல்லிடுவாங்க. யார் உணர்றாங்களோ, யார் கவனத்தில் எடுத்து உணர்றாங்களோ அவங்க தான் செயல்படுத்துவாங்க, மற்றவங்க சும்மா பேசிட்டு போவோம். அல்லாஹ் கேட்கிறாருங்க, ரட்சகரின் நாற்றமின்றி எந்த ஒன்றும் நேரிட முடியாது. God is running everything, God is doing everything விஷயம் நமக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இப்போ ரட்சகரின் அறிவு எல்லா விஷயங்களையும் சூழ்ந்திருக்கிறது. இது நமக்கு ஞாபகம் இருக்கா? ரட்சகருடைய நாட்டமின்றி எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் நடக்காது. ரட்சகரின் அறிவு எல்லா விஷயத்திலையும் இருக்கு. நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? அல்லாஹ் கேட்கிறாங்க. இதை கவனம் இருக்கா நமக்கு எப்பொழுதுமே? நம்ம நான் அப்படி பண்ணிட்டேன், நான் இப்படி பண்ணிட்டேன், இது இருந்தா நீ இப்படி நடந்திருந்தா அப்படி ஆயிருக்கும், அப்படி நடந்தா இப்படி ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி முடிஞ்சு போன விஷயத்தையும் பல விஷயங்கள் பேசுறோம்.
ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டமின்றி எதுவுமே நடக்காதுங்கிறதுல நமக்கு கவனம் இருக்கா? அப்ப நம்ம பேச வேண்டிய வேலை இருக்காங்க, பேச வேண்டியது இல்லை. அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம். அடுத்தது, அதாவது நயவஞ்சகங்கள் யாருமே இல்லை. நம்ம உள்ளத்துல அல்லாஹ் மட்டும் அப்படின்னு நம்பிட்டு சந்தேகம் இருந்துச்சுன்னு வைங்களேன், ஓ இதுல அல்லாஹ் விவரிக்கலையே, ஒரு சமயம் தொழுகை இருக்காதோ, இல்ல நோன்பு இருக்காதோ, இல்ல ஏதோ ஒரு சந்தேகம் வருது, அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய மாட்டாரோ, இந்த சந்தேகம் இருந்தாலே நாம நயவஞ்சகருங்க. நயவஞ்சகர்னா யாரும் கிடையாது. நம்ம மனசுல சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்ம நயவஞ்சகத்துல இருக்கிறோம்னு அர்த்தம். இதயங்களில் சந்தேகங்களை தாங்கி இருப்போருக்கோ ஒவ்வொரு வருடமும் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவர்கள் கடினமான சோதனைகளில் கஷ்டப்படுகின்றனர் என்பதை அவர்கள் காணவில்லையா? இது இதை அனுபவிச்சாதான் தெரியும் நமக்கு. நம்ம நம்பிக்கை கொள்வதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, அல்லாஹ் மட்டும் நம்பினதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆயினும் அவர்கள் பாவத்திற்கு வருந்துவதற்கு எப்போதும் தவறி விடுகின்றனர். இந்த மாதிரி கஷ்டம் நம்மளுக்கு வருது, நம்ம ஃபீல் பண்றோம், நமக்கு அல்லாஹ் சோதிக்கிறாங்கன்னு நினைச்சோம்னா ஏதோ நம்ம சந்தேகத்தினாலேயோ, நம்மளுடைய பலகீனத்தினாலேயோ, நம்மளுடைய அதாவது சமூக அழுத்தத்தினாலேயோ நம்ம ஏதோ தவறு பண்ணியிருக்கோம், பாவ மன்னிப்பு கேட்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரணும். நான் செஞ்ச தவறுனாலதான் எனக்கு நான் விரும்பாத விஷயம் எனக்கு நடக்குது, புரியுதா, எனக்கு பிடிக்காதவங்களாம் என்னை பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம என்ன நினைக்கணும்னா, நல்லது நடக்கும் போதே பாவம் மன்னிப்பு சொல்றாங்க. கடைசியா இறுதியா இறங்கின அத்தியாயத்துல இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்து ஃபரஅ தன்னாஸ யதுஹுலுன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பி பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு கான தவ்வாபா. கடைசியில் இறங்கின அந்த அத்தியாயத்திலே மனிதர்கள் கூட்டம் கூட்டம் வந்தாலுமே நீங்க அல்லாஹ்ட்ட தௌபா செய்யுங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு? நல்லது நடந்தாலே. அப்ப கெட்டது கண்டிப்பா தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம. மேலும் இது பாருங்க, ஆயினும் அவர்கள் பாவத்திற்கு வருந்துவதற்கு எப்போதும் தவறி விடுகின்றனர். மேலும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள தவறி விடுகின்றனரா? சூரா பரா 9வது அத்தியாயத்துல 126வது வசனத்துல இப்ப சொல்ல போற விஷயம் 2 அத்தியாயத்துல ஒரே மாதிரி இருக்கு வசனம். சூரா யூனுஸ்லயும் இருக்கு, சூரா சஜதாலையும் இருக்கு. அனைத்து அதிகாரங்களையும் கொண்டவர், எல்லா விஷயங்களையும் கட்டுப்படுத்துகின்றவர். எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட தான் இருக்கு. எல்லா விஷயத்தினுடைய கட்டுப்பாடும் அவர்கிட்ட தான் இருக்கு. அவருடைய நாட்டத்திற்கு ஒப்பவே அன்றி பரிந்துரைப்பவர் எவரும் இல்லை. இரட்சகரான கடவுள் இவ்விதமானவர், அவரையே நீங்கள் வழிபட வேண்டும். இதுதான் கட்டளை. நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம நிறைய நேரம் அந்த கவனம் இல்லாம இதுக்கு மாற்றமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் நமக்கு எல்லாம் நினைவூட்டல் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதாவது யாரு சொல்ற விஷயத்த முழுசா கேட்கலையோ, செவியேற்க தவறுகிறார்களோ. கடந்த சனிக்கிழமை ஒரு ஆங்கில கட்டுரை மொழிபெயர்த்து சொன்னாங்க. அந்த கட்டுரை குரூப்ல இருக்கு, போய் படிச்சு பாருங்க. கேட்கறத பத்தி தான் அந்த பயான். ஒருத்தர் தொகுத்து எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில், அதை தமிழ் பண்ணி ஆனிசாவோ ஆசிரியவோ பேசியிருந்தாங்க. செவியேற்க தவறியவர்கள் மேலும் பார்க்க தவறியவர்கள் நஷ்டப்பட்டவர்கள். செவியேற்பது அல்லாஹ் ஒரு கட்டளையாகவே சொல்றாங்க. நம்பிக்கையாளர்கள் செவியேற்று பார்த்து நம்பிக்கை கொண்டு நேர்மையாக வாழ்ந்து தங்களுடைய இரட்சகருக்கு அர்ப்பணித்தவர்கள். இந்த 2 கூட்டத்தாருக்கும் உதாரணமா அல்லாஹ் சொல்றாங்க. பார்வை திறன் இல்லாதவர்கள் மற்றும் கேட்கும் திறன் அற்றவர்களுடன். நான் நம்ம போட்டிருக்கிற அந்த குருடர்னு போட்டிருக்கோம், செவிடர்னு போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்கு பதிலாக பார்வை திறன் அற்றவர்கள். பார்வை திறன் இல்லாதவர்கள் கேட்கும் திறன் இல்லாதவர்களோடு ஒப்பிடுகின்ற பார்வை உடையவர்களையும் செவிப்புலன்களையும் போன்றதாகும். எது? கரெக்டா கேட்டு பார்த்து பார்க்க தவறியவர்கள், நம்ப மறுப்பவர்கள். கரெக்டா கேட்டு புரிஞ்சு நம்பிக்கை கொண்டு நேரடியாக வாழ்வர்கள் நம்பிக்கையாளர்கள். இந்த 2 பேருக்கும் உதாரணம் சொல்றாங்கல்ல. இது சூரா ஹூத்ல 20, 21, 22, 23, 24 பாத்தீங்கன்னா தெளிவா சொல்றாங்கல்ல. இவர் 2 பேரும் சமமாவர்களா? நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? இதன் மூலம் எதை வலியுறுத்துறாருல்ல, கவனத்தில் எடுத்துக்க மாட்டீங்களான்னு கேட்கறதன் மூலம் எந்த விஷயத்தை எல்லாம் நமக்கு வலியுறுத்துறாங்க. இப்போ கடைசி 5வது இதுதான் கேள்வி. இதுக்கப்புறம் எல்லாம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள் நான் பின்னாடி இருந்து வரேன். அறிவு இருந்த போதிலும், அறிவு இருக்கு, அதான் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அறிவு எல்லாருக்குமே இருக்குங்க. நம்ம நினைச்சோம் படிச்சிருக்கவங்கலாம் அறிவாளிகள் நினைச்சிட்டு இருக்கோம். நிறைய படிச்சுக்கிட்டே இருக்காங்க, நிறைய படிச்சிருக்காங்க, பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க, பெரிய பெரிய வேலைகள்ல இருக்காங்க, அவங்கெல்லாம் அறிவாளிகள் நினைக்கிறான். அல்லாஹ் இல்லைங்கிறார், அவங்கெல்லாம் அறிவாளிகள் கிடையாதுப்பா அப்படின்னு. அறிவு இருந்த போதிலும் வழிகேட்டில் இருப்பான். காரணம், செவிப்புலனையும் மனதிலும் முத்திரையிடுகின்றார் அல்லாஹ், கண்களையும் திரை அமைச்சாரான். ஏன்?
முக்கிய காரணம் தன்னுடைய அகந்தையை தெய்வமாக கொண்டவன் அவனை தான் எல்லாம் கவனிச்சீரா அப்படின்றார். எனக்கு தெரியாது எதுவும் இல்லை, நான் சொன்னா கரெக்டா இருக்கும், நான் வைக்கிறதா சட்டம், நான் சொல்றதெல்லாம் அப்படியே கேளுங்க. தன்னுடைய மகந்தை தன்னுடைய இச்சையே தெய்வமா எடுத்துக்கிறது, தன்னுடைய அகந்தையே தெய்வமா எடுத்துக்கிறது. கடவுளின் இத்தகைய தீர்மானத்திற்கு பின் எவர் அவனை வழி நடத்தியல் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா? சூரா, அதாவது மண்டியிடுதல்ங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கு, அதுல 23. தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய தெய்வமாக எடுத்துக்கொண்டானே அவன் நீர் பார்த்தீரா? அப்படி எடுத்துட்டா அவன் சும்மா பார்க்குற மாதிரி இருக்கும், அவனை பார்க்கல, கேட்குற மாதிரி இருக்கும், அவனை கேட்கல. ஏன்னா அல்லாஹ் சிந்தனையில் சீல் வச்சிடறார். நீங்க என்ன வேணா பேசுங்க, அவன் ஏறவே ஏறாது, நான் வச்சதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவன். இந்த 5 கேள்விகளும் எத்ததக்கருவோம், அதாவது டேக் ஹீட், நீங்க கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களா அப்படிங்கிறத கேட்ட, கவனத்தில் எடுத்துக்கொள்ள மாட்டீர்களான்னு நம்மகிட்ட கேள்வி கேட்கிறார். இப்ப யாரெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வாங்க, யார் அறிவுத்திறன் உடையவர்கள் அப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய இருக்கு. 53 வசனத்துல அந்த டேக் ஹீடுங்கிற விஷயம் இருக்கு. நான் எவ்வளவு முடியுமோ அதை சொல்றேன், மற்ற நீங்க போய் படிச்சு பாருங்க. அதாவது நல்ல வார்த்தைக்கு உதாரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாரல்ல, நல்ல ஆழமா பதிஞ்சிருக்கும் அந்த வேறு அதனுடைய கிளைகள் வானளாவி இருக்கும். அது வருஷம் அதனுடைய பலன்களை அபரிதமா கொடுக்கும். இதுதான் நல்ல வார்த்தைக்கு உதாரணம். நம்ம ரொம்ப எளிமையா ஈஸியா கெட்ட வார்த்தைகளை பேசிட்டு அதை சமாதானம் வேற சொல்றோம். அது என்னுடைய பழக்கங்க, என்னுடைய சுவாபங்க அப்படின்னு அல்ல கவனத்தில் எடுத்துக்க சொல்லி சொல்றாரு. இதை நல்ல வார்த்தைக்கு உதாரணம் இதுப்பா, கெட்ட வார்த்தைக்கு அது நீங்க போய் படிச்சுக்கிறீங்க. இது எந்த அத்தியாயத்தில்? இப்ராஹிம் அத்தியாயத்தில் இருக்கு, 24, 25. அல்லாஹ் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு உதாரணங்களை மனிதர்களுக்கு எடுத்துரைக்கின்றார். இதுதான் வசனம், சூரா இப்ராஹிம்ல 24, 25. எது வேணும்? நிரந்தரமா பலன் தரக்கூடிய வார்த்தைகள் வேணுமா? ஒரு பலனும் இல்லாம ஒரு காத்தடிச்சா சரிஞ்சிருவேன் அந்த வார்த்தை வேணுமா? 2 உதாரணம் சொல்றாங்க. அவெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு நம்மள கவனத்தில் எடுக்கணுங்கிறது தான் அல்ல இந்த உதாரணத்தை சொல்லித்தாரேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது சொல்றாங்க பாருங்க, இந்த வார்த்தையை வச்சு சொல்லும் போது பிரவுன் எவ்வளவு கெட்டவன்னு எல்லாருக்குமே தெரியும். அல்லாவுக்கு நல்லா தெரியும். அவன் கொடுங்கோலன். கோ டு ஃபாரோ ஃபார் ஹி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரௌன்ட்ட போங்க, ஏன்னா அவன் வரம்பு மீறிட்டான். நல்ல முறையில் பேசுங்க. ஒருவேளை அவன் கவனத்தில் எடுக்கவோ அல்லது பக்திமானாகவோ ஆகிடக்கூடும். நம்ம எல்லாம் சொன்னாங்களே 16:125 இந்த வேதத்தை எப்படி கொண்டு போய் மற்றவங்கள சேர்க்கிறதுனா ஞானத்துடனும் கனிவான உபதேசத்துடன் கொண்டு போய் சேருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மள்ட்ட இருக்குதான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நம்மளுடைய பேச்சு அந்த மாதிரி இருக்கா? ஏன் இதையும் சொல்றாரு பாருங்க, அவன் கவனத்தில் எடுக்கவோ அல்லது பக்திமானாகவோ ஆகிவிடக்கூடும். நம்ம ஈஸியா டக் டக்குன்னு பேசி முடிச்சுட்டு போயிடுறோம். யோசிக்கணும், அதுதான் கவனத்தில் எடுத்துக்கிறது. இந்த வார்த்தை நம்ம பேசலாமா, இதை சொன்னா சரியா இருக்குமா இல்லையா, இதெல்லாத்தையும் தேர்ந்தெடுத்து பேசணும்னு வைங்களேன். பாதி விஷயம் பேசவே மாட்டோம். சரி அல்லாஹ் போதுமானவர்னு விட்டுரும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், நான் நல்லவன் ப்ரூவ் பண்றதுக்காக பொழுதன்னைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அல்லாஹ் ஃப்ரௌன்ட்ட போய் பேச போகும்போது நீ நல்ல விதமா பேசுப்பா, ஏன்னா அவன் ஒருவேளை அப்ப அந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, நமக்கு அந்த முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரம் இருக்கு, ஃப்ரீ வில் இருக்கு. பிரவுனுக்கும் ஃப்ரீ வில் எல்லாம் கொடுத்து தான் வச்சிருக்கிறாங்க. அதனால நல்ல விதமா பேச அவன் கவனத்தில் எடுத்துக்கவோ இல்லை பக்திமானவோ ஆயிடக்கூடும் அப்படின்னு. அடுத்தது பாருங்க, இது தாஹால 43-44 20வது அத்தியாயத்துல பூமியிலும், அதாவது சூரா மூமினூன்ல இந்த வசனத்தை காட் இஸ் டூயிங் எவ்ரிதிங், காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் பயன்ல ரசாத் அப்படி படிச்சு காட்டுவார். பூமியும் அதில் உள்ள ஒவ்வொருவரும் யாருக்குரியவர்கள் தெரியுமா அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. அவங்க கூறுவார்கள், அவங்க பதில் சொல்லுவாங்க, ஆமா அல்லாஹ்வுக்குரியவர்கள் அப்படின்னு. கேளுங்கள், பின்னர் ஏன் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை? அவங்கள சொல்றாரு, எல்லாருக்கும் தெரியுதுல, அல்லாஹ்லாம் சொல்றோம்ல, அந்த அல்லாஹ்வை கவனத்தில் எடுத்துக்கிட்டீங்களா? ஒரு இடத்துல சொல்றாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தகுல்லாஹு கூலு கௌலன் ஷதீதா. கீழே சொன்ன அந்த 2 விஷயத்துக்கு பொருத்தமான நம்பிக்கை கொண்டவர்களே, அல்லாஹ்வை கருத்தில் கொள்ளுங்கள், நல்ல கூற்றுக்களை மட்டுமே கூறுங்கள் சொல்றாங்க. இதுக்குள்ள எவ்வளவு பெரிய சயின்ஸ் இருக்கு, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு. நல்லது மட்டும் பேசினா, நல்லது என்ன மட்டுமே தான் நல்லது பேச முடியுங்க.
நல்ல விதமா எண்ணம் இருந்தா மட்டுமே தான் நல்ல விதமா பேச முடியும். நம்ம ஒருத்தரை பார்க்கும்போதே தப்பா என்னன்னா நம்ம வார்த்தையும் தப்பா தான் வரும். அதனால இது மூமின்ல பார்த்தோம். அடுத்தது பாருங்க, சூரா நூர், ஒளி அந்த அத்தியாயத்துல 24வது அத்தியாயத்துல 24 வேறு வீடுகளுக்கு போகும்போது அனுமதி பெறாமலும் அவர்களை வாழ்த்தாமலும் உள்ளே நுழையாதீர்கள், இதுவே உங்களுக்கு மிகச் சிறப்பானதாகும். நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு, நீங்க கவனத்தில் எடுத்துக்கணுங்கிறதுக்காகத்தான் அல்ல இது சொல்லி காட்டுறாரு. இதை கவனம் வச்சுங்க. எங்கேயாவது போறீங்களா முதல்ல போய் வரலாமான்னு கேளுங்க, முதல்ல அவங்களை வாழ்த்துங்க. அவர்தான் இது சூரா நூறுல சொன்ன ஃபுர்கான்னா என்ன அர்த்தம்னா சட்ட புத்தகம்னு அர்த்தம். 25வது அத்தியாயம் அதுல 62வது வருஷம் அவர்தான் மாறி மாறி வருமாறு இரவையும் பகலையும் வடிவமைத்தார். கவனத்தில் எடுத்துக்கொள்ள அல்லது நன்றியுடையவராக இருக்க விரும்புவோருக்கு போதுமானது ஒரு சான்றுன்னு சொல்றார். சும்மா வந்துடல பகலும் இரவும், எவ்வளவு பெரிய, அதாவது ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு குறிப்பிட்ட ஷேப்ல பூமியை படைச்சி அந்த சீசனை மாறி வர வச்சு பகலும் இரவு வர வச்சு, இப்ப பகல் கூட இருக்கு இரவு கம்மியா இருக்கு, கிழமை இரவு கம்மியா இருக்கு பகல் கூட இருக்கு, இதெல்லாம் எப்படி வருது? இதெல்லாம் நீங்க கவனத்துல வைங்க அப்படின்னு சொல்றாரு. உனக்கு கொடுக்கப்பட்ட உங்களுடைய இரட்சகரின் வெளிப்பாடுகள் சத்தியமே அடையாளம் கண்டு கொண்ட ஒருவன். இது அதாவது நேற்று ரஷாதோட பயான அவர் மொழிபெயர்த்து சொன்னாரு. 1400 இந்த குரான் இறங்கி கரெக்டா 1406 வருடங்கள் கழிதான் இந்த அற்புதம் சான்று வெளியில வருது. இந்த 1406ங்கிறது 1393 ஹிஜ்ரி வருடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 13 வருடத்துக்கு முன்னாடியே குரான் இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அல்லாஹ்வுடைய திட்டம் 1406 வருடம் கழித்து தான் இந்த அற்புதம் வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறது. இது 1406 1406ங்கிறது 74 × 19 74வது அத்தியாயத்துல தான் அல்லாஹ் 19ங்கிற விஷயத்தை குறிப்பிடுறாங்க. இதெல்லாம் கோ இன்சிடென்ட் கிடையாது. இது ஏதோ எதேச்சியா நடக்கிறது கிடையாது. அல்லாஹ்வுடைய திட்டம், அந்த திட்டத்தை அவர் பயானப்படுறத தமிழ்ல பண்ணி அவர் சொன்னாரு. அதுல இருந்து நமக்கு இது கடவுளின் வார்த்தை அப்படிங்கிறதுல உறுதியா இருந்தோம் அப்படின்னா, தினசரி காலையில படிக்கும்போது மனப்பாடம் ஆயிடுச்சு. குரான் எடுத்து கூறப்படும் போது நீங்கள் கருத்தூண்டு செவியேற்கவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவும் வேண்டும், நீங்கள் கருணை அடையும் பொருட்டு. அல்லாஹ்வுடைய கருணை நமக்கு வேணுமா? முதல்ல கவனம் வைங்க. நம்ம குரான் படிச்சுக்கிட்டே இருக்கோம், குரான் பத்தி பேசிக்கிட்டே இருக்கோம், நம்ம வேற ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கோம், வேற ஏதோ பேசிக்கிட்டே இருக்கோம், வேற ஏதோ பார்த்துட்டே இருக்கோம். அதை மாற்றி கவனத்தின் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பணுங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இதுக்கு உதாரணம் சொல்றாரு பாருங்க. இது சூரா அல்-ராத் 13வது அத்தியாயத்துல 19வது வசனம். இது உமக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய இரட்சகரின் வெளிப்பாடுகளை சத்தியம் என அடையாளம் கண்டு கொண்ட ஒருவன் பார்வைத்திறன் இல்லாத ஒருவனுக்கு சமமாவானா? அதே உதாரணம் பாருங்க. முதல்ல இதே உதாரணம் சொன்ன, கண் இருக்கிறவன் கண் இல்லாதவன் ஒன்னா அப்படின்னு சொல்லி. கவனத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் மட்டுமே அறிவுடையவர்கள். நம்ம அழகா போட்டிருப்போம், அறிவுடையவர் மட்டுமே கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள் அப்படின்னு. ஆனா கவனத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் மட்டும்தான் அறிவுடையவருங்க. அந்த உணர்வு வரணும் நமக்கு. இது அல்லாஹ்வுடைய வார்த்தைப்பா. அதனாலதான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா ரோமங்கள் எழுந்திருச்சு நிற்கும் சொல்றாங்க. பிரார்த்தனை பண்ணும்போது இதயபூர்வமா மனப்பூர்வமா நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம். இது சும்மா லிப் சர்வீஸ் கிடையாது, ஏதோ சும்மா படிக்கிறது இல்லை. பிரார்த்தனைங்கிறது படிக்கிறது இல்லை, அது உள்ளத்திலிருந்து வரணும் நமக்கு. பார்வை திறன் இல்லாத ஒருவனுக்கு சமமானா கவனத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் மட்டுமே அறிவுடையவர்கள். ஏன்னா அல்லாஹ்விடம் செய்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள், மேலும் உடன்படிக்கையை மீறாதவர்கள். பாருங்க, படைக்கின்ற ஒருவர் படைக்காத ஒருவரை போலாவாரா? அல்லாஹ் எதெல்லாம் சொல்றாரு பாருங்க. ரொம்ப வரிசையா படிச்சுட்டு வரும்போது புல்ல இருக்குது நமக்கு. இது சூரா நாமல் தேனிங்கிற அத்தியாயத்துல எல்லாம் சொல்றாங்க. அதாவது இரவு பகல், சூரியன் சந்திரன் நட்சத்திரம், பல்வேறு நிறங்கள், மரம், தண்ணீர், பயிர்கள், கனிவர்க்கங்கள், ஒலிவம், பேரிச்சை, திராட்சை, கடல், மிருதுவான இறைச்சி, ஆபரணங்கள், கப்பல், வணிக பலன்கள், மலைகள், ஆறுகள், பெருஞ்சாலைகள், போக்குவரத்துக்கு தேவையான அடையாளங்கள், இப்படி எல்லாத்தையும் நான் தான் படிச்சுட்டே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு படைக்கின்ற ஒருவர் படைக்காத ஒருவரை போலாவாரா அப்படின்னு கேட்கிறார் நம்மகிட்ட. இதெல்லாத்தையும் நம்ம சொன்னல வரிசையா எல்லாத்தையும் படைத்த ஒருவர் படைக்காத ஒருவரை போலாவாரா, இப்போது நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்வீர்களா அப்படின்னு கேட்க. இப்ப எவ்வளவு கவனம் நம்ம எடுக்கணும் அல்லாஹ்வுடைய வார்த்தையில, அல்லாஹ்வுடைய படைப்புகள் இடத்துல. பாருங்க, God advocates justice and charity and regarding the relatives. இது அதே சூரா நம்மல்ல
90வது வசனம். அல்லாஹ் பரிந்துரைப்பது நீதியை தான், தர்மத்தை தான். நம்ம இப்ப ஏதாவது ஒரு வேலை ஆகணும்னு வைங்களேன், ஒரு லைசன்ஸ் எடுக்கணும், ஒரு 4000 ரூபாய் கொடுத்தா எடுத்து வந்துடலாம் போப்பா, ஒரு ஒரு பர்மிஷன் வாங்கணும், இவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தா எடுத்து. நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் அல்லாஹ்வை சார்ந்தே இல்ல. இந்த நடைமுறை எப்படி இருக்கு? மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, யாராவது ஏதாவது நம்மளை போய் தப்பா எடுத்துடக்கூடாது, நம்ம உறவு கட்டு போயிடக்கூடாது. நம்ம அல்லாஹ்வின் பாதையில் போகும்போது அது ஒண்ணு பிரச்சாரங்க. இதைத்தாங்க ரஷாதும் செஞ்சாரு, முகமது நபி செஞ்சாங்க, ஒவ்வொரு நபியும் இப்படிதான் செஞ்சாங்க. அப்போ அல்லாஹ் பரிந்துரைப்பது நீதியை தான். நீதினா ஜஸ்டிஸ், லா, சட்டப்படி செய்யறது தான். சட்டப்படி செய்யணும்னு நம்ம நினைக்கிறோமா, இல்ல சட்டத்தை மீறி செய்யணும்னு நினைக்கிறோமா? நம்மளை நாமளே பரிசோதனை பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். அல்லாஹ் பரிந்துரைப்பது நீதியையும் தர்மத்தையும், உறவினர்களை மதிக்க வேண்டும். அவர் தடுப்பது தீமையையும் ஒழுக்கக்கேட்டையும் வரம்பு மீறலையும் தான். இப்படி தெளிவாக அறிவுறுத்துவது எதற்காக? நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. இதுவும் 16வது அத்தியாயத்தில் தான் இருக்கு, 90வது வசனத்துல. அடுத்து பாருங்க, அல்லாஹ்வின் கருணையை பெற, இதுவும் அல் ஜுமர் 39வது அத்தியாயத்தில் தான். அல்லாஹ்வின் கருணையை பெற மறு உலகை குறித்து விழிப்புடன் சிரம்பணிந்து விழித்திருந்து இரவில் தியானிப்பது மேலானதல்லவா? போன வாரம் நான் கடந்த முறை தியானத்தை பத்தி பண்ணோம், அப்ப சொல்லாத வசனம். கடந்த வாரம் சகோதரர் தொழுகை பத்தி சொன்னாரு. அதை கேட்கும் போதுதான் தெரியுது நம்ம எவ்வளவு அசட்டையா இருக்கிறோம், எவ்வளவு நம்மளை மாத்திக்க வேண்டியது இருக்கு, எவ்வளவு நம்முடைய சிந்தனையை மாற்ற வேண்டியிருக்கு. நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? தொழுகையில் அல்லாஹ் இதுலயும் சொல்றாங்க, 11:114 சொல்றாங்க, அதுலயும் இந்த வார்த்தை வருது, தேக்கிடுங்கிற வார்த்தை வருது. தொடர்ச்சி எடுக்கிறாங்க. தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? நம்ம பிள்ளைங்களை தொழும்படி ஏவுறோமா? தொழுதுட்டு வராங்களான்னு தொடர்ந்து பாக்குறோமா? இல்ல அது வேற ஆன்மா, அது பார்த்துக்கணும்னு நினைச்சு பேசாம இருக்கோமா? பெற்றோர்களுடைய பொறுப்பு நல்லா சொல்றாரு. அப்போ இரவில் சிரம்பணிந்தும் விழித்திருந்தும் இரவில் தியானம் செய்வது மேலானதல்லவா? அறிந்திருப்பவர்கள் அறியாதிருப்பவர்களுக்கு சமமாவார்களா? கவனத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் மட்டுமே அறிவுத்திறனை பெற்றவர்கள். யார் உண்மையிலே பொசஸ் இன்டெலிஜென்ஸ்? யார் கவனத்தில் எடுத்துக்கலாம், செயல்படுத்திட்டோம்னு அர்த்தம். செயல்படுத்தலாம் நம்ம கவனத்தில் எடுக்கலாம். எந்த விஷயம் நான் மேல சொல்ற கடைசியில் சொல்றேன், எல்லாத்தையும் வரிசையா சொல்றேன், என்னென்னலாம் இதை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி. அப்புறம் this scripture is this is the scripture that we send down to you, that is sacred ன்னு சொல்றாரு. நான் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறேன், இந்த வேதம் புனிதமானதுன்னு சொல்றாரு. perhaps the reflects on the verses in the, அதில் உள்ள வசனங்களை நீங்க சிந்திச்சு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்கிறேன். வேற இடத்துல தனியாவும் சொல்றாரு, அஃபலா யத்ததப்பருனல் குர்ஆன், இந்த குர்ஆனை நீங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்க மாட்டீங்களான்னு சொல்றாரு. உங்க இதயத்தில் என்ன பூட்டா போட்டிருக்குன்னு கேட்கிறாரு. those who possess intelligence will take it. இந்த இடத்துல சொல்றது எப்படின்னா, இந்த நாம உமக்கு இறக்கி அனுப்பியுள்ள இந்த வேதம் புனிதமானதாகும், ஒருவேளை அதன் வசனங்களை அவர்கள் சிந்திக்க கூடும். கவனத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் தான் அறிவுத்திறன் உடையவர்கள். அறிவுத்திறன் உடையவர்கள் தான் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். எப்படி வேணாலும் நீங்க வச்சீங்க. அதனால சின்ன சின்ன விஷயங்கள் தான், இன்னும் நிறைய இருக்கு. நான் நிறைய வசனங்கள் எழுதி வச்சிருக்கேன். ஆனா நேரம் கருதி நம்ம சுருக்கமாக கூட அடுத்த குத்துபால பார்த்து முடிச்சிடலாம். எல்லோரும் நம்முடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு தேடுவோம். தூபு இலல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். அதாவது அந்த வசனத்தை திருப்பியும் படிக்கிறேன். வலக்கது லரப்னா லின்னாசி, we have seated for the people. லின்னாசி ஒவ்வொரு வகையான உதாரணத்தையும் மக்களுக்கு எடுத்திருக்கிறோம். இந்த குர்ஆன்ல ஒவ்வொரு வகையான உதாரணத்தையும் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பொருட்டு, கவனத்தில் எடுத்துக்கொள்வதற்காக. அறிவு எல்லாத்தையுமே இருக்கு. ஆனா யார் கவனத்தில் எடுத்துக்கிட்டு உணர்றாங்களோ அவங்க தான் செயல்படுத்துறாங்க. மற்றவங்களாம் பேசிட்டு போ. இப்போ நிறைய 53 வசனங்கள்ல இந்த வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு படிச்சு காட்டினேன். இப்போ நான் அந்த விஷயங்களை என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் இந்த விஷயத்தெல்லாம் மேற்கோள் காட்டி சொல்றாங்கிறத சொல்லி முடிச்சிடுறேன். 5 நிமிஷம் தான் டைம் இருக்கு. நல்ல வார்த்தை
அதை நல்ல முறையில் பேசுறது, நல்ல வார்த்தை கவனத்தில் எடுக்க சொல்லக்கூடிய, அல்லாஹ் கவனத்தில் எடுத்துக்கொள்ள அல்லாஹ் வலியுறுத்தும் பாடங்கள் இல்லை கற்றுத்தரும் பாடங்கள். முதல்ல நல்ல வார்த்தை பேசுறோமா, அதை நல்ல விதமா பேசுறோம். வேறு வீடுகளுக்கு நுழையும் போது அனுமதி பெற்று போறோமா, அவங்களுக்கு வாழ்த்து சொல்றோமா, இதெல்லாம் இந்த வார்த்தையை வலியுறுத்தி சொல்லி அல்லாஹ் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். கடவுளின் படைப்பை சிந்திப்பது, அதுக்கப்புறம் நன்றி செலுத்துறது. அது வேற செஞ்சாப்பட்டு போதாது. ஒரு நேரம் 2 நாள் உங்களுக்கு உடல்ல உள்ள கழிவு போகலன்னா என்ன தெரியுமா ஆகும்? பதறி போயிடும், இல்லாத சிந்தனையெல்லாம் வந்துடும், செத்து போயிடுவோமோ அப்படின்னு நினைப்பு வரும் நமக்கு. எல்லாம் எவ்வளவு அழகா படைச்சிருக்காங்க, இந்த சிஸ்டத்தை எப்படி படைச்சிருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உடனே என்ன சொல்லணும்? நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தான் சொல்லணும். யார் எப்போ கேட்டாலும் என்ன சொல்லணும்? காசு கட்டுறோம் அப்படின்னு, சுமாராக தான் இருக்கு அப்படின்னு சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தாங்க இருக்கு, அல்ல என்ன நல்லா வச்சிருக்காருங்க, நான் நல்லா தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அதான் அப்ப எப்போ வரும்னா, அது கடவுளின் படைப்பை பற்றி சிந்திப்பு போத சத்தம். கடவுளின் வார்த்தைகளை சத்தியம் என அடையாளம் காண்பது கவனிக்க சொல்ற விஷயம். சத்தியம்தான் அப்படிங்கிறத நீங்க அப்ப செக் பண்ணி பாருங்க. யூ ஷால் நாட் அக்செப்ட் எனி இன்ஃபர்மேஷன் சொல்றாங்கல்ல, எந்த செய்தியாக இருந்தாலும் சரி நீங்களே செக் பண்ணாம ஏத்துக்காதீங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் பரிந்துரைக்கும் நீதி, தர்மம், உறவினர்களை மதிப்பது, இதை முதல்ல பாருங்க. நம்ம முடிவெடுங்க. இனிமே நான் ஐ எம் நாட் கரப்ட், அதாவது பூமியில் நீ பூமியை கரப்ட் பண்ணி சுற்றி தெரியாதீங்கன்னு சொல்றாரு. நம்ம என்ன கெடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். கரப்ஷன் கொடுத்தாலும் கரப்டன் தான் அல்ல, அந்த வார்த்தையே சொல்றாங்க. சீர்குலைச்சிடாதீங்க நம்ம போட்டிருப்போம். சீர்குலைக்கிறது என்னங்க? எங்க இருந்து ஆரம்பிக்குது? அங்கிருந்து ஆரம்பிக்குது. இது எப்படி இது இல்லாம நான் வாழ முடியுமா? அல்ல சொன்னாங்க, எந்த ஒரு ஆத்மாவிற்கும், அதுவும் இந்த வசனத்துல வருது, எல்லா வசனத்தையும் படிச்சு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அது தாங்கிக்க முடியாத சிரமத்தை நான் கொடுக்கறதே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இதை பின்பற்றினோம்னா நிறைய பெரிய சிரமங்கள் நமக்கு குறையும். நீதியை பின்பற்றி, தர்மத்தை பின்பற்றி, ஏன்னா நம்ம கூட ஒரு இடம் வாங்கணும், அதுக்கு அப்ரூவல் வாங்குறது எப்படி வாங்கணும்? இல்லை கூடவே கூடாது, அது இல்லாம தான் நம்ம வாங்கணும். அதுக்கான முயற்சி தான் கொஞ்சம் கால தாமதம் ஆயிடுச்சு. அது அல்லாவுடைய நாட்டம், அல்லாவுடைய சித்தம். உடனே என்ன பண்ண போறோம்? அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ. ஆனா அல்லாஹ் சொன்ன வழியில பண்றதுக்கும் அல்லாஹ் தடுத்த வழியில பண்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கடவுளின் வார்த்தையை சத்தியம் என அடையாளம் காண்பது, அல்லாஹ் பரிந்துரைக்கும் நீதி, தர்மம், உறவினர்களை மதிப்பது. நீதி இருக்கு, தர்மம், தர்ம சிந்தனையோட இருக்கிறது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தர்ம சிந்தனை காரியம் பண்றோம். நேற்று கூட போட்டிருந்தாரு, எல்லாம் கொடுத்தாச்சிங்க, 12,000 ரூபாய் வேணும் அப்படின்னு சொல்லி. சும்மா வரும்போது போகும்போது 5 ரூபா 10 ரூபா கூட கொடுக்கலாம் நீங்க. பட் சிந்தனை இருக்கா நமக்கு? அதான் தர்மம் கொடுக்கணுங்கிற எண்ணம், அந்த சிந்தனை தூண்டிக்கிட்டே இருக்கணும். நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வல்லசிர் இன்னல் இன்சான லஃபீ ஹுஸ்ர் இல்லல்லதீன ஆமனு வதவாஸூ பில் ஹக்கி வதவாஸூ பிஸ் ஸப்ர் அல்லாஹ் சொல்றாங்க. சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் செய்து காண்பித்து உபதேசிப்பது. அல்லாஹ் தடுக்கும் தீமையையும் ஒழுக்கக்கேட்டையும் வரம்பு மீறலையும் இல்லாமல் பார்த்துக் கொள்வது. கவனம் வைக்க சொல்றாங்க. அல்லாஹுவின் கருணையை பெற இரவு விழித்திருப்பதும் சிரம்பணிந்து தியானிப்பதும் மேலானதுன்னு சொல்றாங்க. இதுல கவனம் வைங்கன்னு சொல்றாங்க. வாழ்வாதாரங்களை தொடர்ந்து அல்லாஹ் வழங்க போதுமானது என்பதை உணர்வது. நம்ம என்ன சொல்றோம்? அடுத்த மாசம் என்ன பண்றது, என் புள்ள என்ன செய்யும், அந்த புள்ள என்ன செய்யும், எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். பெரிய பெரிய வீடு கட்டி வைக்கிறோம். எங்க ஊர்ல எல்லாம் அந்த வீட்டை பெயிண்ட் அடிக்க கூட மக்கள் இல்லாம ஆள் இருக்காங்க. பெரிய பெரிய வீடு, பெயிண்ட் அடிக்க கூட ஆள் இல்லை, பெயிண்ட் அடிக்க கூட வசதி இல்லை. ஆனா எப்படி திங்க் பண்றோம்? வாழ்வாதாரங்கள் அல்லாஹ் போதுமானவர் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு எப்பவுமே இருக்கணும். அப்ப நம்ம வரம்பு மீற மாட்டோம், சீட் பண்ண மாட்டோம், பொய் பேச மாட்டோம். நம்முடைய மொழியில் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். அதாவது அரபியில படிச்சதுக்கு காரணமும் புரியாதுங்க, நமக்கு புரியாது. நீங்க படிங்க, கத்துக்கிடுங்க. ஆனா நமக்கு அல்லாஹ் சொல்றாரு, நீங்க இதுல கவனம் வைங்க, உன் மொழியில உனக்கு கொடுத்துருக்கம்பா அப்படின்னு. இந்த வசனங்கள்லாம் நான் படிச்சு காட்ட டைம் இல்லாதனால படிக்கல, முடிச்சிடறேன் இப்ப 2 நிமிஷத்துல. அடுத்து எப்ப கவனம் வைக்க சொல்றாங்க பாருங்க. யாரு கவனம் வைப்பாங்கன்னு 3 வசனம் இருக்கு, அதை மட்டும் படிச்சுட்டு முடிச்சிடறேன் இன்ஷா அல்லாஹ். மற்ற விஷயத்த சொல்லாட்டாலும் பாருங்க. அதாவது யாருக்கு பக்தி இருக்கோ அவங்க தான் கவனத்தில் வைப்பாங்க. இது லகுவான பாதையை நோக்கி யாரெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள்? மிக லகுவான பாதையில் உண்மை செலுத்துவோம்,
எனவே நீ நினைவூட்ட வேண்டும். ஒருவேளை அந்த நினைவூட்டல் பயனளிக்க கூடும். பக்தி உடையவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வார்கள். கவனத்தில் எடுத்துக்கொண்டாதான் நமக்கு பக்தி இருக்குன்னு அர்த்தம். உண்மையில் ஒரு நினைவூட்டலாகும். இது நான் மேல படிச்சது ஆலா 87வது அத்தியாயத்தில் 10வது வசனம். உண்மையில் இது ஒரு நினைவூட்டலாகும். விரும்புகின்றவும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். விரும்பணும் நம்ம. அப்புறம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள விரும்புவர்களுக்காக கடவுள் நாட்டத்திற்கு எதிராக அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்ள இயலாது. 74 கடைசி வசனம் 54 55. அவர்தான் நன்னறியின் மூலாதாரமாவார். அவர்தான் மன்னிப்பின் மூலாதாரமாவார். அதனால மன்னிப்பின் மூலாதாரமாக அல்லாஹ் இருக்கிறாருங்கிறத கவனத்தை வைங்க. கவனத்தில் எடுத்துக்கொள்பவர்கள் மட்டுமே அறிவுடையவர்கள். அனாதைகளின் சொத்துக்களை கையாள்வது எப்படி? அளவு, எடை, வணிகம், நீதம், சாட்சி சொல்வதில் நடுநிலை வேணும். உறவினர் பாதிக்கப்பட்டாலும் சாட்சி நடுநிலையா இருக்கணும்னு சொல்றார். இதுலெல்லாம் கவனம் வைங்க. திறந்த மனதுடன் இருப்பது, ஓப்பன் மைண்டடா இருக்கிறது, அதுதான் சரணடைந்தவர்கள் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்றார். நம்பிக்கை கொண்டவர்களை திருமணம் செய்த வலியுறுத்து. நம்பிக்கை கொண்டவர்களை திருமணம் செய்ய வலியுறுத்துறாருங்க 2வது அத்தியாயத்தின் 221. அதனால செவியேற்று பார்த்து நம்பிக்கை கொண்டு நேர்மையான நன்னெறியுடன் வாழ்வதை நீங்க கவனம் வைங்க. நல்லா டேக் ஹீடுங்கிற அந்த தலைப்புல இருக்கிற நீங்களும் போய் பாருங்க. தொடர்ந்து இதுக்கு நேரம் கொடுங்க. அல்லாஹ்வுக்காக நேரம் கொடுங்க. உங்களுக்காக நீங்க நேரம் கொடுங்க. கற்றுக்கொள்வதற்காக நேரம் கொடுங்க. அதை உணர்ந்து செயல்படுத்துங்க. நம்முடைய காரியங்களை அவருடைய வழிகாட்டுதலை கொண்டு அல்லாஹ் வழிகாட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கிறேன். அக்கீமுஸ்ஸலாம். தொழுகை தயாராகும்.